நான் இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் யார்கிட்டயும் பார்த்து இல்ல அப்படிலாம் ரொம்ப பெருமையா பேசினாரு. பாத்தீங்களா அது? யாரு இது யாரு அது? இன்னைக்கு அந்த இதுல போட்டுருந்தாங்களே, யாரு சொன்னது தெரியல அது. ஆனா இப்போ இன்னைக்கு போட்டுருந்தாங்க, எல்லாதான் படிச்சேன். மதமே 2.0 வின் ஆச்சுன்னா சாட் ஃபுல்லா தெரிக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, தெரிக்க விடு ப்ரோ, தெரிக்க விடு ப்ரோ. சொன்னது 700 ப்ரோ, 500 அக்ஸாட் இடைக்கோடு R3Y டிப் 40 ரூபாய் த்ரூ குமார். இந்த மேட்ச்ல மட்டும் 2.0 வின் ஆதி சாட் ஃபுல் டெரிக்கி போரும் அமைதியாக இருக்க சொல்லும் முகம் அமைதியாக இந்த மேட்ச்ல மட்டும் ஏதாவது ஆச்சுனா வந்து பாருங்க எங்க இருக்கான பிடிஎஸ் இங்க பாருங்களேன். ஏய் பாரடைஸ் உள்ள வர மாதிரி வந்துட்டு காவ போயிட்டானுங்க. ஓகே 2.0 எங்க இறங்குறாங்கன்றதுதான் முக்கியம். 2.0 எங்க இறங்குறாங்க சரண்? 2.0 எங்க இறங்குதுன்னு பாரா சரண். 2.0 எங்க இறங்குதுன்னு பாரா. கேம்பாங் போறாங்கன்னு நினைக்கிறேன். காம்பாங் ப்ரோ, காம்பாங்கா? சரி ஓகே, காம்பாங் போறாங்க. கேவு, காம்பாங், குவாரி, டாக்ஸ், இந்த 4 தான். இல்ல டாக்ஸ் பக்கம் போறாங்க. ஓகே பார்க்கலாம் யார் யார் எங்க இறங்குறாங்க. எல்லா டீமும் எல்லா பக்கமும் இறங்குறீங்க गाइस. ஹார்டின்ல இருந்து, காவோல இருந்து, கேம்ப்ராவோல இருந்து, பூட் கேம்ப் குவாரில இருந்து, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் சார்லி வரைக்கும் எல்லா டீமும் இறங்கி இருக்காங்க. மொத்தம் 24 டீம் உயிரோட வந்திருக்காங்க. 95 பேர் அலையிற டப்பாங் நடக்குது. இங்க ஒரு இடத்துல டப்பாங் நடக்குது. பிடிஎஸ் 2.0க்கு பக்கத்துல 4 டீம் இருக்கு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிற மாதிரி தெரியுது गाइस. you used to tell about your college story about XV500. ஆமா ப்ரோ, எனக்கு அந்த XV500 மேல மறுபடியும் शेविंग से जलन और परेशानी என்ன நடந்து கொண்டிருக்கிறது गाइस? என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. ராட்ரிக் ஒரு இடத்துல தனியா இறங்கி இருக்காரு. ராட்ரிக் தனியா இறங்குறாரு. இந்த பக்கம் ராட்ரிக் கரெக்ட். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஐவரி தனியா இறங்குறான். டோனி சாக்கோ தனியா இறங்குறாங்க. மீண்டும் 2.0 குமார் ட்விட்ச்ல போனா நம்ம ஐபிஎல் கமெண்ட்ரி பண்ணலாம். குமார் ட்விட்ச்ல போனா பண்ணலாமா गाइस? முன்னால போட முடியுமா गाइस ட்விட்ச்ல? எல்லாம் வந்தீங்கன்னா நானும் ஒன்னு ஆரம்பிச்சேன். 2.0 புடிச்சாங்க குமார். ரெட்ரோ பிளேஸ் சிம்பா டீம் துரத்துது 2.0. ஐயோ இதுல ரீகால் கிடையாது. போச்சு, ராட்டிக்கு முடிக்க போறாங்க குமார். ராட்டிக்கு ஓடுறான் பாரு, திருச்சி. அவ்வளவுதான், போச்சு குமார், போச்சு குமார். இது அண்ணே நான் தான் சொல்லிட்டேன். என்ன இது எப்படி இவங்க ஸ்டாப் பண்றானோ அன்னைக்கு தானே இவனுக்கு வந்து இந்த டீம் வந்து தப்பு பண்றாங்க. தனித்தனி பாருங்க, ஐவரி பாருங்களேன். ஆமா எதுக்கு 4 பேர் தனித்தனியா இறங்கணும்? எதுக்கு முக்கியமான மேட்ச்ல இது வாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மகாலமரணம் அடைந்து கொண்டே ஒண்ணே டோனி இல்ல ராட்ரிக் இல்லனா ஐவரி, ஒண்ணு டோனி இல்லனா ராட்ரிக் இல்லனா ஐவரி. இது நம்ம கடந்த 20 மேட்ச்லயும் தொடர் தோல்வி எல்லா மேட்ச்லயும் இது நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த 4 பேர் உயிரோட நான் இன்னும் ஒரு மேட்ச்ல கூட பினிஷ் பண்ணி நான் பார்க்கவே இல்லை गाइस. லாஸ்ட் 20 மேட்சஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மேட்ச், என்ன நடக்குது? முக்கியமான மேட்ச் குமார். எவ்வளவு முக்கியமான மேட்ச்ல ராட்ரிக் அகால மரணம். இது என்ன கதைன்னு எனக்கு புரியலையே. இது என்ன கால்ஸ்னு எனக்கு தெரியலையே. இந்த லூட் தேவைதானா? ஏடா சுட்டு விளையாடுற கேமா இருந்தா கூட பரவாயில்ல, லூட் வேணும்னு சொல்லலாம். படுத்து விளையாடுற கேமுக்கு எதுக்கு யார் லூட்டு? மீண்டும் மகாலபுரம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க ஃபுல்லா டீம் இருக்காங்க. மீண்டும் மகாலபுரம் சாக்கோவும் ஐவரி மகாலபுரமா டாப் 5 கூட வர முடியாம அகாலபுரம் அடைகிறாங்களா? மீண்டும் ஒரு தவறு இழைக்குதா 2.0? மீண்டும் ஒரு தவறு இழைக்குதா 2.0? Thank you so much for super chat. XV500 சீட்டா இவ்ளோ இயர்ஸ் ஆனாலும் மனசுல நிக்குது ப்ரோ. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் SUV இவ்ளோ இயர்ஸ் ஆனாலும் செம்ம ப்ரோ. உண்மையாலுமே ப்ரோ எனக்கு வந்து அதோட டெயில் லைட்டும் ரொம்ப பிடிக்கும், அதோட ஹெட்லைட்டுமே ரொம்ப பிடிக்கும், முன்னாடி டிசைனுமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஷார்ப்பா இருக்கும் ப்ரோ. கார் செம்மையா இருக்கும். பாக்குறீங்களா இல்ல? ஏன்னா XUV அந்த நல்லா இருக்கும், கார் நல்லா இருக்கும். இது BE60 ஒன்னு வந்திருக்கீங்களே, நான் அது ஏன்னா ப்ரிஃபர் அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக். பேக் டு வார் गाइस, பேக் டு வார். அண்ணா இங்க பாருங்க, ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க. 2.0 ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க. சம்பவ லோடிங் குமார். டோனி தனியா இருக்கான், ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க. பொறுமையா இருக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம், ஏதாவது சின்ன செக்மெண்ட்ல வந்து லூட் பண்ணலாம். எதனால தவறு இழைக்கிறாங்கன்னு தெரியலண்ணே. ஆனா வந்து இல்ல, டாக்ஸ் கிட்ட ஒரு டீம் இருக்காங்க. சின்ன செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு பொறுமையா இருந்தாலே போதும். மீண்டும் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மீண்டும் ஒரு மேன் லாஸ் அப்படின்னா இந்த டீம் வந்து அகால மரணம் அடைஞ்சேதான் ஆகும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.
என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பைக் வேற மண்ணுல வலி கூடுது ப்ரோ. ஊட்டி இஸ்பா. ஓகே லெஃப்ட் சைடுல டீம் இருக்காங்க, சவுண்ட் கேக்குது. ஓகே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது டீம் கிட்ட ஷரன், வேற ஏதாவது டீம் கிட்ட ஃபைட். ஓ நோ, டீம் 7 கிட்ட ஃபைட் எடுக்க போறாங்களா? இல்ல 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 ரியாட் ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்கு. ரியாட் ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்கு. ரொனால்டோ நிக்கோ ரியாட்ல ஒரே ஒருத்தர் இருக்கா. ரியாட் எப்படி விளையாண்டு அணி இப்படி ஆயி போச்சு. ப்ரோ ஐபிஎல் கமிட்டி நீடட் ஃபார் மெயின் டீம்ஸ் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை. ப்ரோ ட்விட்ச் இந்த தடவை மட்டும் நீங்க கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா ட்விட்ச்ல போட்டலாம் ப்ரோ. நாங்க ஒரு 5 பேர் உட்காந்துக்கிறோம், அதில் உட்காந்துட்டு உமால என்ன ப்ரோ வந்து இது இப்படி போடுறாங்க, நீங்க இப்படி போடுறீங்க, சும்மா அப்படியே ஃபன் பண்ணிடலாம். ஜாலியா நமக்கு வேற தெரியும். 4.5 மணி நேரம் நடத்துறோம். ஆமா 2 பேர் தான் உட்கார்ந்து கதறிட்டு ஆமா இருக்கோம். ஆமா அதுல நிறைய நிறைய பேர் வருவாங்க. உண்மையிலுமே கிரிக்கெட் நிறைய பேர் வருவாங்க. நல்லா பேசுறதுக்கும் நல்லா இருக்கும், நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கும். சூப்பரா காட்டுவாங்க, ஆடியன்ஸ்லாம் காட்டுவாங்க, எல்லாரையும் காட்டுவாங்க. நம்ம எல்லாரும் வெறியா பண்ணலாம், வெறியா இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணுங்க, பண்ணிடுவோம். போட்டி 100K அடிக்க வச்சிருக்கேன். ஏதாவது நாளைக்கு நம்ம ட்விட்ச் போடுவோம். ட்விட்ச் எடுத்து போகலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ட்விட்ச்ல வந்து என்ன ஆனா எல்லாம் காப்பி போடுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது குமார். நியூ ஐடியா கிரியேட் பண்ண. ஆனா இந்த ரியாட் அப்படியே கேமரா வந்து ரியாட் பக்கம் வச்சிட்டு ரியாட் தான் பார்த்துட்டு இருக்கேன். வைப்பரையும் ஆர்ஆர் டீம் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ரியாட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நாக்கு இந்த பக்கம், அதே ஆர்ஆர் அதாவது டபுள் டீம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே 2 மேன் லாஸ். இவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் டேபிள்குள்ளேயே வரல, பாயிண்ட்ஸ் டேபிள்குள்ள வரக்கூட நினைக்கல, அதுக்கான முயற்சியும் இல்ல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ரியாட்லாம் வந்து ஒரு கட்டத்துல ரியாட்லாம் வந்து எவ்வளவு பேர் பார்த்த ஒரு டீம் இப்ப இவ்வளோ மோசமா விளையாடிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அணி 4 பேர் உயிரோட இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாகிஸ் டீம்ல வந்து 4 பேர் உயிரோட இருக்காங்க. தின்னு நம்ம கோட்டு ஹைப்பர் சாட் மொபைல் பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் உயிரோட இருக்காங்க. தங்காமொழி டீம்ல 4 பேர் இருக்காங்க. ஆனா டாப் ஷரன் டாப் லிஸ்ட் சொல்றா. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க, செகண்ட் யார் இருக்காங்க, இப்ப எத்தனை பாயிண்ட் எடுத்தா வந்து டாப் முன்னாடி இருக்காங்க, யார் எவ்வளவு பாயிண்ட் வந்து பின்னாடி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றா. கமான். ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் ரிசல்ட் கேக்குறீங்களா? அப்படி வேணா நான் ஓவராலா வந்து டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப BTS 2.0 இருக்காங்க. டாப் 2ல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க ஹையஸ்ட் பாயிண்ட்ல? பிசிஏ கேஸ் போட்டுறோம்னா நமக்கு வேணாம்ல, நமக்கு சம்பந்தம். ஆமா அவனோட ப்ராப்பர்ட்டி வேற, நம்ம ஏன் தொட்டு. BTS 2.0 பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட் இருக்காங்க. 16 ஓகே 2ல பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட். RCBTS இவளோட ஒண்ணே யுவானியான செகண்ட். ஆமா 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 6+8 14. குமார் அவங்களும் ஜெயிக்க விட மாட்டாங்க குமார். அவங்கள BTS குத்து குமார். ரெண்டு டீம் குத்து குமார். 2 டீம் குத்து. அவங்க டாப் 2ல இருக்காங்களா இப்போ? என்னடா இது சம்மா. ஓகே டாப் 3ல BTS வெற்றி தான் வர மாட்டேங்குது. ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. 3 பேர் டாப் 3 என்ன? ஆமா BTS RCBTS. வைப்பர் அகால மரணம். ரியாட்ல வைப்பர் அகால மரணம். ரியாட் AJ மட்டும் தான் இருக்கான். அகால மரணம் அடையறானா? AJயும் அகால மரணம் அடையறான். AJ அகால மரணமா போட்டு இங்க பாருங்க ரோமியோ போட்டு அடி பொலகறான். ரோமியோ ரொனால்டோ பின்னாடி வேற இருக்கான். 1 HP ல இருக்கான். அகால மரணம் அடைஞ்சிட்டான். போ அவ்வளவுதான். ரியாட் AJ பாக்குறான். ரொனால்டோ காப்பாத்துவானா? ரொனால்டோ ரைட் காப்பாத்த முடியுமா பாப்போம் गाइस. ரொனால்டோல காப்பாற்ற முடியுமா? 2 அணியுமே மேன் லாஸ். டாப் 10 குள்ள வர்றதுக்கான டாப் 5 குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் ஒரு இதுல வந்து ரொனால்டோ காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 2 பேர் இருந்தா ஏதாவது ஒரு பாயிண்ட். ஒரு கேமிங் கேஃப் மாதிரி வச்சுதோன்னு வச்சுக்கோங்க தல. நம்ம அங்க வந்து ஒரு தியேட்டர் செட்டப் மாதிரி பண்ணி அங்க வந்து நம்ம பண்ணிருக்கலாம் ப்ரோ. வெளியா இருக்கும். அப்ப அங்க வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. கரெக்ட். செமையா இருந்திருக்கும் வெறியா. ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு மாதிரி கேமிங் ஹப் மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க இல்லனா எங்க இந்தி நாட்டுல. ஆமா 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 அந்த மாதிரி நம்ம டிஎனுக்கு இல்லையே. இருக்கு கேம் ஸ்டேஷன் இருக்கு. பட் ஆனா குட்டி குட்டியா இருக்கு. அதெல்லாம் சும்மா கேம் ஸ்டேஷன் தான். பட் யாரும் வந்து ஃபேமஸ் ட்விட்ச் பத்தி ஒரு வாட்டி போட்டுருக்காராம். ஃபேமஸ் ஆனவங்க யாரும் இல்ல. ஃபேமஸ் ஆனவங்க யாரும் கிடையாது. நாம் போட்டா நாம நல்லா போகணும். அது வந்து நம்ம e-sports ஒன்னு வரும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா கில்ட் ஒன்னு இருக்கும்னா நம்மளுக்கு. கேம் ஸ்டேஷன் தான சொல்றேன். ஆமா யாராவது இன்வெஸ்டர் புடி ஒரு 30 கோடிக்கு ஒரு பெரிய சென்னையில வந்து பெரிய கோடி போதாதான். அந்த 1 கோடி பத்தாதா? அந்த மாதிரி இல்லடா. போட்ட கீழே
கீழே கேஃபு, நடுவில் வந்து கேம் ஸ்டேஷனு, சுத்தி வந்து டர்ஃப், அந்த மாதிரி ஒரு 40-50 கோடி யாராவது இன்வெஸ்ட் இருந்தா கூட்டம் பண்ணிடுவாங்க மாசம். நீங்க பெரிய ஆளு, அந்த ஆளு இந்த ஆளுன்றிய, யாராவது ஃப்ரெண்டு யாராவது இருந்தா கூட்டம் குப்புன்னு. அதான் கண்டிப்பா உனக்கு 100 ரூபா போட மாட்டான், உன்னை நம்பி இப்படி 50 கோடி தருவான். எனக்கு ஓகே இப்படியோ வந்து வீட்டு பாருங்க சென்டர் ஜோன் பிடிச்சிருச்சு இப்பவே. ஆமா bro OGBTS zone இல்ல தகன்னு ஏதோ ஒன்று பண்ணி ஒரே பேனிக்ல ஆடி ஃபைனலி ஒரு 3 பேர் வந்து உயிரோட இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா இந்த இடத்துல இப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது பிடிஎஸ் இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன் வெல் டி ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க பாரு. ஆமா மத்தல சிம்பா டீம் போட்டு உரு தெரியாம அழிக்கிறானுங்க. அந்த மாதிரி சொல்லல, நாங்க சொல்றது வந்து கேமிங் ஸ்டேஷன் மாதிரி பெருசா. ஆனா சிம்பா மட்டும் it's a gaming hub. லெவல் 1 எலிமெண்டோட ஒரு பூட் கேம்ப் மாதிரிலாம் நம்ம பாட் ஸ்குவாட் இருந்துச்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். பூட் கேம்ப்னா இருந்தா கூட்டி போய் ஷாட் போடுவானுங்க. ஹோல் நைட் டவுலி கூட்டி போய் இவ்வளவு நேரமா பூட் கேம்ப்னா பூட் கேம்ப் மாதிரி கேக்குது. பூட் கேம்ப் ஏன் நல்லா இருக்காதா? BTS ஸ்போர்ட்ஸ் எடுக்கும்போது கன்ஃபார்ம் பூட் கேம்ப் தான் லெவல் இருக்கும். இவன உங்கள்ட்ட கேட்காம இவனே சொல்லுறான் ப்ரோ. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். உச்ச மூடிட்டுனா வீட்டுல உட்காந்து கேம் விளையாடுங்க. அதான் வந்து நிரந்தரம். பூட் கேம்ப்லாம் நிரந்தரம் கிடையாது. ஐயா பூட் கேம்ப்லாம் இருந்துச்சுன்னா பக்கத்துல சாயி, பக்கத்துல ட்ரோலு, அது பக்கத்துல சாக்கோ, அது பக்கத்துல ஈச்சா, அது பக்கத்துல நானு, அப்ப எல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது குமார். ஃபேமிலி வீட்டுலாம் வந்து தங்கிட்டு அதெல்லாம் சாப்பாடு கீப்பாடுலாம் எல்லாம் நிரந்தரம் இல்லை. அதெல்லாம் நிரந்தரம்ன்றது அதாவது கேம் ஃபேமஸ் ஆனதே அவங்கவுங்க வீட்டுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றதுனால தான் கேம் ஃபேமஸ் ஆச்சு. அவங்கவுங்க வீட்டுல அவங்க ஃபேமிலியில் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க ஃபேமிலி கூட இருந்துட்டு அவங்க ஃபேமிலி சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்துட்டு அங்க இருந்து கனெக்ட் ஆகிறது தான் கேமிங். அதெல்லாம் செட் ஆகாது. கேமிங் அகைன்ஸ்ட் வந்து ஒரு ரூம்ல இருக்கும்போது அப்பப்போ வந்து மான்ரோ டக் 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 மான்ரோ சொல்றான். மான்ரோ நான் சொல்றேன் ஜென்ம எடுத்தாலும் நான் உங்க எல்லாம் பார்க்க மாட்டேங்க மாதிரி. நான் வச்சுக்க நோட் எழுதி வச்சுக்கோ. என்னெல்லாம் நீங்க பாத்து ஒரு டைம் நீங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி என் முகத்துல முழிப்பீங்க. அவ்வளவு ராசி என் முகம்லாம். ஒரு நாள் என் முகத்துல பாத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா சூப்பர் சாட் வரும். அப்புறம் டெய்லி வந்து ரூம்ல வந்து தட்டிங்க கொக்கி வெளியே வாடா மூஞ்ச பாத்துட்டு நாடி உள்ள விட்டுருச்சு சக்சஸ் அப்படின்னா ராமசாமி காசு எடுத்து வைடா அப்படின்னா ஓகே அந்த மாதிரி. இங்க பாருங்க ஐயல் பிடிஎஸ் அது என்னது ஷாப்பிங் வண்டி எடுத்துட்டு நேரா 2.0 கிட்ட போய் முட்டானுங்க ஐயல். அது ஆமா ஆமா குமார சொல்ல குமார கட்டறானுங்கயா குமார பார் நம்ப மாட்டீங்க குமார ஜெயிக்க விட மாட்டானுங்க. நான் சொன்னேன் நீ கேட்கல. கட்டம் கட்டுறானுங்க வட்டம் இடுறானுங்க. ஏதோ ஒரு சம்பவம் புடிச்சானுங்க. தெரியுது பாத்துட்டுதான் இருக்கேன். சொல்லி சொல்லாம பிடிஎஸ் 2.0 அழிக்க பாக்குறாங்களா? பிடிஎஸ் 2.0 டாப் பாயிண்ட் வந்தோடனே ஒருத்தர் இல்லன்னு முடிக்கிறாங்க பாரு. சாக்கிட்டா குமாரு பத்தியா குமாரு வீண் பண்றாங்க. வீண் ராட்ரிக் இழைத்த தவறை அத வச்சு மேலே ஏறி வராங்க பிடிஎஸ். ராட்ரிக் இல்லாத இன்னைக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஏற்படுமா? ராட்ரிக்கு இதனால ஒரு பெரிய அகைன்ஸ்ட் நடக்குமா? இங்க பாருங்க. ஆனா 4 பேர் சுத்துறானுங்க அண்ணே. ராட்ரிக் ப்ரோ டவுன் ஆன சம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி இவங்க வேற லெவல் பிடிஎஸ் 2.0 ரசிகர்கள் எல்லாம் ராட்ரிக்க போய் கிளிக்க போறாங்களா? ஏதோ நடக்க போகுது. ஓகே இந்த பக்கம் ஐவரி, அந்த பக்கம் சாக்கோ, இந்த பக்கம் டோனி, அங்க 3 பேர் அப்படியே அந்த இடத்துல வீட்டுல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாயோபி கோஸ்டோபி ப்ரோ ஈஸ்வா கேமிங் 4 பேரும் மேல வட்டமிட்டு சுத்தி வெளியே வந்தாலே பொட்டிதான். எட்டி பார்த்தா பொட்டிதான் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நெவுறாம உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இங்க இருந்து போட மாட்டேங்கிறாங்க. குமார் வெளியே போனா முடிச்சு. வெளியே போனா முடிச்சு. குமார் பயத்தை இறக்குறானு. குமார் பயத்தை விதைக்கிறானுங்க. பயம் விதைக்கப்படுகிறது. குமார் பயம் விதைக்கப்படுகிறது. என்ன நினைக்கிறத பத்தி
ஆனா பிடிஎஸ்க்கு பின்னாடி ஒரு டீம் வராங்கண்ணே, பிடிஎஸ்க்கு பின்னாடி ஒரு டீம் வராங்க. தேர்ட் பார்ட்டில முடியும் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது முடிஞ்சா தெரியல. பிடிஎஸ் 2.0க்கு நல்லதுதான், டாப் 5 வந்துருவாங்க. ஆமா, ஆனா பிடிஎஸ் 2.0 இப்ப அவுட் ஆஃப் ஜோன், பிடிஎஸ் அவுட் ஆஃப் ஜோன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 215 மீட்டர் பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும். அதே கட்டத்துல 90 மீட்டர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் 2.0 ஜோனுக்குள்ள வரணும். வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஓகே, மேல வந்து பிளாக் பண்றாங்க. பிடிஎஸ் 2.0 உள்ள வர விட மாட்டறாங்க. அந்த பிளாக் பண்றாங்க, கோஸ்ட் ட்ரோலாம். அதான் பிடிஎஸ் 2.0 உள்ள வர விட மாட்டறாங்க. பிடிஎஸ் 2.0 பிடிஎஸ் உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. சுத்தி சுத்தி வெளிய முன்னாடி பின்னாடி ஃபுல்லா சுத்திட்டாங்க. என்ன நடக்க போகுது கைஸ்? இவங்க ஈஸி 3 பேர் சேர்ந்து இவங்க 2 பேர் அடிச்சா ஈஸியா அடிச்சுட்டு உள்ளேயும் போயிடலாம். ஆனா யார டார்கெட் பண்றதுதான் தெரியாது இவங்களுக்கு. அங்க பாரு குமார் நடுக்குது கால்லாம். இதே சைடுல எஸ்எக்ஸ் பிடிஎஸ் இருக்காங்க. இவங்க மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா பிடிஎஸ் 2.0 உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பிடிஎஸ் 2.0 டாப்குள்ள வருவாங்களா? பிடிஎஸ் டாப்குள்ள வருமா? பிடிஎஸ் டாப்குள்ள வர பிடிஎஸ் 2.0 விடுவாங்களா? பிடிஎஸ் 2.0 டாப்குள்ள வரதுக்கு பிடிஎஸ் விடுவாங்க. இவனுங்க இப்ப இந்த இதை விட்டாதானே இவனுங்க இங்க பாருங்க, அந்த பக்கம் ஈஷோவும் சாயும், இந்த பக்கம் சிங்காட்டோலும் கோஸ்ட் ஆஃப் ப்ரோ. என்ன பண்ண முடியும்? நடுவே ரோட் இருக்கு பாரு, நடுவே போயிருக்கு. அங்க பாரு குறுக்கு போறதுக்கு என்னது இங்க பாருங்க குறுக்கு. ஆனா வெஸ்ட் பக்கம் பார்த்தா வழி இருக்கு லவுடே. வெஸ்ட் பக்கம் ஓடுற ரெண்டு தானே. வெளிய போனானே நானி இல்ல குமார் தெரியாது, ஆங்கிள் இருக்காது. கண்டிப்பா வெஸ்ட் பக்கம் ஓடிடலாம் உண்மையாலுமே சீரியஸா. இங்க பாரு, நான் வேணா கேமரா பின்னாடி தூக்கிக்கிறேன். சாய் இந்த பக்கம், ஈஸ்வா கோஸ்ட் சிங்கட்டோல் இந்த பக்கம். இங்க சிங்கட்டோல் ஒரே நிமிஷம் சத்தியமா சீன் ஷாட் எடுத்துக்கிறேன். மலை வேற மாதிரி, மலை வேற மாதிரி. உண்மையாலுமே இது ரெண்டு பேர் பிரிச்சு போட்டு சுத்து போட்டாங்கண்ணே. அதான் சத்தியமா வேற மாதிரி. எங்க பாரு எப்படி பிடிச்சிருக்கானுங்க பாரு. இதுவே ஒரு ஒரு கண்கொள்ளா காட்சி. உங்க பாரு 4 பேரும் 4 பக்கம் பிடிக்கிறானுங்க பாரு. வெறியா இப்பதானே ரியல் போரே நடந்துட்டு இருக்கு. இப்பதானே ரியல் போரே நடந்துட்டு இருக்கு. இப்பதானே ரியல் வாரே நடந்துட்டு இருக்கு. சரி கொக்கி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். நான் பார்த்ததுலயே ஓஜிபி சிங்கட்டோல் மோடி வரான். இங்க பாருங்க, சிங்கட்டோல் மோடி வரான். ஒரு நேடு சாக்கோ யூடியூப் சாக்கோ நாக்கைக்கான ஒரு முயற்சி நினைக்கிறேன். ஒரு நேடு, முதல் நேடு இந்த தாயம் இருமா, தாயம். ஐயோ பாம்பு மாதிரி படுத்து ஊர்த்து வரேன்னு ஸ்கூட்டி ஒன்லி தான் குமார். ஐயோ ஸ்கூட்டி ஒன்லி தான் இருக்காங்க குமார். ஸ்கூட்டி சினிமா இறக்குறானு குமார். சினிமா சினிமா இறக்குறானு குமார். சினிமா தொட்டலம் ஜெயிச்சேலம் மீசாயா முரூப் கிட்டி 2.0 சோலுவம் மதன் அண்ணா கொக்கி மாமா ஃபேன். கோஸ்ட் ஆஃப் ஹீரோ டோனி பாக்குறான். குமாரே அந்த வெஸ்ட் பக்கம் புடிச்சிட்டானே குமாரே. வெஸ்ட் பக்கம் போக கூடாது. ட்ரோல் வெஸ்ட் பக்கம் போயிட்டான். நான் சொல்றது குறுக்கா ஒரு வழி இருக்குன்னு அத பாரு குமார். வெஸ்ட் பக்கம் போய் அந்த குறுக்கா இருக்க நார்த் வெஸ்ட் பக்கம் வழியை வந்து ட்ரோல் புடிச்சிட்டாங்க. காய் அப்படியே எங்கிருந்து நெவுறதுக்கு போகுது. அப்படியே நான் அந்த கேமரா பாக்குறேன். காய் எப்படி நெவுறுது, அப்படியே செஸ்ட்ல இருக்க மாதிரி இந்த காய் இந்த வச்சுட்டாங்க. ஐயோ குமார், இவனும் போக மாட்டேங்கிறாங்க, அவனும் போக விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ என்ன நடக்குதுங்க? ஸ்கூட்டி வேற பஞ்சர் பண்ணிட்டாங்களா குமார். ஐயோ ஐயோ ஸ்கூட்டி பஞ்சர் ஆன ஸ்கூட்டியை ஓட்டிட்டு கூட போக முடியாது. அவ்வளவுதான், இங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு ஜோன்லயே அகால மரணம் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். இதாங்க இஸ் ஃப்ரேம். உமால ஃப்ரேம் பாத்துங்க, இஸ் ஃப்ரேம் பாத்துங்க. இதான் ஃப்ரேம். திஸ் இஸ் ஃபக்கிங் ஃப்ரேம் ப்ரோ. 3 பேரும் முக்கோண வடிவில், அங்க 4 பேரு 4 முனை தாக்குதல் கைஸ். பா ரொம்ப வெரி. ஐயோ என்ன 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 பண்ணுவாங்க இப்போ? இவங்களே வெற்றிக்காக ஆனாலும் அது ஓச்சி விட மாட்டாங்கண்ணா. மதன் நான் தான் சொன்னேன்ல அப்சல்யூட் சினிமான்னு. ஆமா ஆமா. யோ உனக்கு எப்படி எல்லாம் முன்னாடியே தெரியும். யோகேஷ் ராம ப்ரோ, நீ போய் எனக்கு சொல்லிட்டு வந்துறியா? 511 2 டிப் 40 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். ஓகே, கிளம்பிட்டாங்க. பிடிஎஸ் உள்ள வராங்க. பிடிஎஸ் உள்ள வராங்க. 2.0 வந்து நிவர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. சாயோபி உள்ள வராரு. கோஸ்ட் ஆஃப் ஹீரோ இங்கே. ஓ அண்ணா 2 பேரை விட்டு 2 பேர் உள்ள போறாங்க அண்ணா. இல்ல அதாவது இந்த பெஸ்ட் ஒருத்தர் ஈஸ்வா நாக்காவ போறானா? ஆமா, ஈஸ்வா கிட்ட 5 மெட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க மாதிரி. கோஸ்ட் கிட்ட 3 மெட்ஸ் இருக்கு. ஓகேவா? சாய் கிட்ட 1 மெட்ஸ் இருக்கு. உள்ள போயிட்டாங்க. கிட்ட 5 மெட்ஸ் இருக்கு. புடிச்சாங்க, உள்ள புடிச்சாங்க. குமார் இவங்கள்ட்ட சாகோ கிட்ட
சாவே கிட்ட 2 மிட்ஸ், டோனி கிட்ட 3 மிட்ஸ், ஐவரி கிட்ட 3 மிட்ஸ். அங்க பாரு எல்லாம் வெளியே ஓடுறாங்க பாரு. அங்க பாரு ஓடுறானுங்க. இப்ப கோஸ்ட் உள்ள போயிட்டான். டெட் ஜோன்லயே முடிக்க போறாங்க பாரு. ஜோன்லயே முடிக்க போறாங்க, புரியுதா? டெட் ஜோன் எல்லாமே ஸ்பிட்ட போறானுங்க. ஓடிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்பிட்ட போறானுங்க. அங்க பாரு அவனு ஓடுறானுங்க பாரு. வரவு செடிக்கு போறானுங்க பாரு. இப்படி ஒரு நல்ல ஃபிளாங்க் அடிக்கிறாரு சீரியஸா. யாருமே பார்க்கல. ஐவரி வேற பக்கம் ஜோனுக்குள்ள போ ட்ரை பண்றான். இவங்க எல்லாம் ஜோன்ல சாவடிக்க பாக்குறாங்க குமார். 17 செகண்ட் உள்ள போணும். இப்போ 15 செகண்ட் உள்ள போணும். ஹெவி ப்ளீட் ஆகுமா? ஆமா ஹெவி ப்ளீட் ஆகுமா? இல்ல ஹெவி ப்ளீட் ஆகாத நினைக்கிறேன். இந்த ஜோன் ஹெவி ப்ளீட் ஆகும். இவங்க SXBDC கிட்ட போறாங்க நினைக்கிறேன். SXBDC கிட்ட போறாங்க நினைக்கிறேன். SXBDC கிட்ட போறாங்க. வண்டியில ஓடுறாரு. வண்டி எடுத்துட்டு ஓடுறாங்க. இல்ல ஹெவி ப்ளீட்ல கிட்ட போறாங்க. முன்னாடி SXBDC இருக்காங்க. இப்படியே நேரா போய் பிடிச்சிடலாம். தவறு அளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். SXBDC கிட்ட போறாங்க. இல்ல சுத்தி ரொட்டேட் அடிக்கிறாங்க. பயங்கர சுத்தி. அவன பின்னாடி தோதி வராங்க குமார். 2 நாக்கு கிஸ்லி கேமேட்டா மாட்டிட்டான். ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஐவரி ஜோன் தான் ஏக்கறான் குமார். தெரியுதா? ஹெவி ப்ளீட் ஐவரி மட்டும் தான் இருக்கான். டாப் 5 வர முடியுமா குமார்? முக்கியமான மேட்ச்ல ஒரே ஒரு காய் தான் குமார் விழுந்துச்சு. அந்த காயை வச்சு எல்லாத்தையும் தூக்கிடணும் குமார். அவ்வளவுதான் முடிச்சு. உண்மையிலேயே அவனை காமிச்சா அவன் செத்து போயிடுவான். நம்ம இந்த போயிடலாம். பிடி வைப்போம். ஒரே ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரே ஒருத்தன் டாப் 5 வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் பார்ப்போம். BTSல 4 பேர் உயிரோட இருக்கானுங்க. BTSல 4 பேர் உயிரோட இருக்காங்க. குமார் திருசூல எங்கடா போறானுங்கடா. இங்க போறானுங்க. சாய் இங்கே போறான். ஜோன் எடுக்கிறாங்க. போனவனே சாய் போனவனே ஒருத்தனை அடுத்து தெரியறாங்க. அடுக்கப்பட்டாங்க. ஐவரி ஒரு மிகப்பெரிய தப்பு. ஐவரி BTS 2.0 ஐவரி தப்பு பண்ணாங்க குமார். அவன் தான் குமார் சுட்டான். அவன் தான் சுட்டு காட்டி கொடுத்தான். BTSமே வந்து மேன் லாஸ்ல இருக்காங்க. பாயிண்ட்ஸ் குள்ள வர விடாம இருந்தா போதும். பட் அகாலவாட மீண்டும் ஈஷா கேமிங். அகாலவாடமா ஈஷா கேமிங். ஈஷா கேமிங். அகாலவாடே செய்வாங்களா? இரண்டாவது மேன் லாஸ் BTS ஆகுதா? ரெண்டு பேர் மேட்சை ஃபினிஷ் பண்ண முடியாதா? RCB சிங்கப்பெண் மட்டும் தான் இருக்கு. RCB சும்மா அகாலவாடமா? ஆமா சிங்கப்பெண் மட்டும் இருக்கு. ஈஷா தூக்கிட்டாங்க. ஜோனுக்குள்ள போக பாக்குறாங்க. இன்னும் பாருங்க இங்க பாருங்க. சிங்கட்ரோலுக்கு ஒரு சரியான ஸ்ப்ரே. முடிக்க மாட்டான். சிங்கட்ரோல் அகால பண்ண கோஸ்ட் ஆஃப் ஹீல் பண்றாங்க. கோஸ்ட் ஆஃப் டாப் 5 உள்ள வரணும் பண்ணாங்களா? ஜோனுக்குள்ள இருக்காங்க. 7 மீட்டர் கோஸ்ட் ஆஃப் ஜோனுக்குள்ள போடும். ஈஷா கேமிங் அடிக்குறாங்க. ஈஷா கேமிங் 1 HP. டாப் 5 குள்ள வருமா BTS? டாப் 5 குள்ள வர மாட்டாங்களா? கோஸ்ட் ஆஃப் 1 HP ல முடிறாங்க. 1 HP கோஸ்ட் ஆஃப் வேணும். இன்னும் ஒரே ஒருத்தன் ஈஷா கேமிங் மட்டும் தான் பாயிண்ட்ஸ் எடுத்து தருவானா? STG பாருங்க எதுமே உட்காந்துறான். ஈஷா கேமிங் மட்டும் தான் டாப் 5 குள்ள வருமா BTS? டாப் 5 குள்ள வருமா BTS? உள்ள ஓட்டாங்க பாரு. 8 டீம். ஈஷா எடுத்து கொடுப்பானா? பாயிண்ட் எடுத்து கொடுப்பானா? இல்ல மொபைல் BTS கண்டிப்பா இல்ல முடிச்சே ஆகணுமா BTS? மொபைல் BTS குத்த போதா? BTS மொபைல் குத்த போதா? குத்தி அடிக்கணுமா? முடிப்பாங்களா? இல்ல எல்லாரும் அடிச்சுட்டு சாகும்போது ஈஷா டாப் 5 வந்துருவானா? ஒளிஞ்சுக்கிட்டே டாப் 5 வந்துருவானா? ஒரு தந்திர ஆட்டக்காரனா? ஒரு நரி ஆட்டக்காரனா? ஏழும்பெடுத்து போயிடுனா? தண்ணிக்குள்ள ஒளிஞ்சுட்டானா? எறும்பெல்லாம் சாகுதா? எறும்பு எடுக்கப்படுது. ஐபச்சன் வேறியா ஐபச்சன் முடிக்க வரான். 8 டீம் 8 பேரு 8 டீம் இருக்கு. பொறுமையா இருக்காங்க. ஈஷா தவறு ஒரு மிகப்பெரிய தவறு. ஈஷா இது வரைக்கும் இங்க இருந்தது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஆனா ஈஷா தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்னமும் சொல்ல இருக்கான். தவறு இல்லையா? ஈஷா தவறு இல்லையா? இவன் ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் எல்லாருக்கும் தெரியுங்க யாரா ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு. அவங்க கிளம்புறாங்க. மொபைல் BTS உள்ள வருது. மொபைல் BTS வருது. 7 டீம் தான் இருக்கு. 7 டீம். ஈஷா கேமிங் டாப் 5 வந்தாவே லீட் வந்துருவாங்க.
சிங்க பெண் இருக்கு, சிங்க பெண் இருக்கு, சிங்க பெண் ஒரே பெண் பாரு, உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கு. சிங்க பெண் ஒரே பெண் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கு. நம்பர் 1 இந்தியாவின் நம்பர் 1 சோலோ ஆட்டக்காரியான சிங்க பெண் மட்டும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கா. 3 மினிட்ஸ் இருக்கு, 3 மினிட்ஸ் இருக்கு. உயிரோட இருப்பாளா? இன்னும் ஜோன்குள்ள இருக்கான். 7 டீம், 7 டீம், 7 டீம். சிங்கப்பெண் தப்பு இருக்கா? சிங்கப்பெண் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, சிங்கப்பெண் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கா? சிங்கப்பெண் அவுட் சைட் ஜோன்ல சாவரா. ஈவில் ஜார் செத்துருவான், ஈவில் ஜார் செத்துருவான், ஈவில் ஜார் செத்துட்டான். 6 டீம், ஈவில் ஜார் 7 இருக்கு. சிங்கப்பெண் கிட்ட இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. சிங்கப்பெண் யாருமே இல்ல. சிங்கப்பெண் செத்தா முடிஞ்சிச்சு. சிங்கப்பெண் உள்ள போறான், மூடிக்கப்பட்டது. ஈஸ்வா 6 பாயிண்ட் எடுத்து கொடுத்தான். ஈஸ்வா 6 பாயிண்ட் எடுத்து கொடுத்தான். சோலோ ஹீரோ, சோலோ ஹீரோ டாப் 4 7 பாயிண்ட் எடுத்து கொடுத்தான். சோலோ ஹீரோ 7 பாயிண்ட் எடுத்து கொடுத்தான். சோலோ ஹீரோ 9 பாயிண்ட் எடுத்து கொடுக்க போறான். சோலோ ஹீரோ 9 பாயிண்ட் எடுத்து கொடுக்க போறான். ஈஸ்வா, ஈஸ்வா ஒரு கொடூரமான ஒரு ஜோனை புடிச்சிட்டான். டாப் 4 7 பாயிண்ட் எடுத்து கொடுத்தான். எல்லாரும் உள்ள வராங்க, எல்லாரும் உள்ள வராங்க, எல்லாரும் உள்ள வராங்க. அது மேல ஒரு எடுத்து போடுறான். மாட்டிக்கிறான். ஈஸ்வா அகால மரணம், ஈஸ்வா அகால மரணம். அங்க கலாமோஜி, ஹீல் பேட்டில் பண்றான். இந்த பக்கம் ஈவில் ஜாடு உள்ள வர பாக்குறான். உள்ள வர அகால மரணம். கலாமோஜி டாப் 2 வந்துட்டான். கலாமோஜி 9 பாயிண்ட். பிடிஎஸ் மொபைல் 10 பாயிண்ட் எடுக்குது. குமார் வாட் a கேம், வாட் a கேம். ஈஸ்வா தனியா 6000 பேர் பார்க்கும்போது ஈஸ்வா தனியா போராடி பிடிஎஸ்காக 6 பாயிண்ட் எடுத்து கொடுத்து, சாரி 7 பாயிண்ட் எடுத்து கொடுத்து தான் குமார் சாவறான். பிடிஎஸ் லீடு எடுத்தது குமார், பிடிஎஸ் லீடு எடுத்து கொடுத்து சோலோ ஹீரோ என்று மறுபடியும் அவன் நிரூபிச்சான். பிடிஎஸ் M 10 பாயிண்ட்.